ஏன் அந்த உதாரணத்தை சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணின் பிரசவ வேதனை எப்படி ஆரம்பித்து எப்படி போய் முடியும்? சின்னதாக ஆரம்பிக்கும், வலி கொஞ்சமாக இருக்கும், போக போக வலி கூடிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வலி வரும், அப்புறம் ஒரு கேப் வரும், அப்புறம் வலி வரும், அப்புறம் கேப் வரும். போக போக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறாங்க, போக போக அந்த கேப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். சீக்கிரமாக வலி வரும், அதிகமாக வலி வரும். போய் உச்சகட்டமாக போய் குழந்தை பிறக்கும் பாருங்கள். அது வேணுன்னு இயேசு அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறாரு. ஏன்னா கடைசி காலம் நெருங்க அப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி காரியங்கள் 2000 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் போக போக என்ன நடக்கும்? அடிக்கடி நடக்கும். எது? வஞ்சனை, பூமி அதிர்ச்சி, யுத்தம், பஞ்சம், உபத்திரம். போக போக அடிக்கடி நடக்கும், போக போக ஓவராக நடக்கும், போக போக பூமி எங்கும் நடக்கும். ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ஸ்கோப்பு போய் உச்சகட்டமாக கடைசியில் போய் முடியும். அப்போ இந்த ஒரு குரூப் ஆஃப் சைன் சொல்கிறாரு. ஆனால் அது மட்டும் இல்லை, வேற ஒரு சைனும் சொல்கிறார், வேற ஒரு அடையாளமும் சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் பூமி எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா? அப்போ அது இதை விட இன்னும் தெளிவான அடையாளம்னு சொல்லலாம். பூமி எங்கும் சுவிசேஷம், அது 2 வாரம் முன்பாக பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே எப்படி பூமி எங்கும் சுவிசேஷம் பரவி இருக்கிறது, அதை கண்டே நம்ம ஆச்சரியப்படுறோம், பாராட்டுறோம், தேவனை துதிக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அதை எப்படி நாம் செய்யணுன்றதை பேசணும். அப்போ அது ஒரு அடையாளம். ஸோ இந்த அடையாளங்களை ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்று ஒரு சீக்வன்ஸாக மென்ஷன் பண்ணுறாரு. ஒன்று இந்த குரூப் ஆஃப் அடையாளங்கள் போக பெருகிட்டு இருக்கு. இன்னொன்று பூமி எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. அப்புறம் 14ஆம் வசனத்தில் ரொம்ப முக்கியமான அடையாளம், பாழாக்குகிற அருவருப்பு. இது முக்கியமான அடையாளம். ஏன்னா பவுலும் இதை பற்றி பேசுகிறார் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில். அதாவது இது வந்த பிறகு பவுல் அதை எப்படி குறிப்பாக பேசுகிறார்? அந்தி கிறிஸ்து. போன தடவை பார்த்தோம், பாழாக்குகிற அருவருப்பு இல்லையா? அப்படின்னா அதில் ஒரு காரியம் என்னென்னா, அந்த அந்தி கிறிஸ்து தம்மையே வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் இன்னொரு அடையாளம் 19ஆம் வசனத்தில் பெரும் உபத்திரவம். இப்போ இந்த அடையாளங்களை ட்ராக் பண்ணுறீங்களா? 5லேருந்து 9 ஒரு குரூப்பு, 10ஆம் வசனத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், 14ஆம் வசனத்தில் அந்தி கிறிஸ்து தம்மையே வெளிப்படுத்தின பிறகுதான் ஒரு பெரும் உபத்திரவத்தின் காலம் வரும். 19ஆம் வசனம். அது வந்த பிறகுதான் வானத்தில் அடையாளம் வரும். 24, 25 சூரியன் அந்தகாரப்படும், நிலா வெளிச்சம் கொடுக்காது, நட்சத்திரங்கள்லாம் விழும், வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும். பாருங்க, ஆர்டர் பார்த்தீங்களா? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், அது முக்கியமான காரியம். அந்தி கிறிஸ்து தம்மையை வெளிப்படுத்தணும், அப்புறம் பெரும் உபத்திரவத்தின் காலம், அதுக்கப்புறம் 14ஆம் வசனம் சொல்ல அந்த உபத்திரவத்தின் காலத்துக்கு பிறகு வானத்தில் அடையாளங்கள், அப்புறம் இயேசு வரார். இந்த லிஸ்ட்டில் இயேசு எங்கே வராரு? கடைசியில் வராரு. கடைசியில் வராரு. அப்போது he comes at the climb